ஸோ ஹலோ மக்களே, இன்றைக்கி வாட்டர் லில்லியோட சின்ன கேர் டிப்ஸ் பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் தான். வாட்டர் லில்லி பிளான் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய மொட்டுகள் அழுகி போயிடுச்சு, அந்த பூ பூக்காமல் போயிடுச்சு, இந்த மாதிரி உள்ளது. ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் கொரியர் பண்ணிட்டோன்னா அந்த ரிசீவர் இன்றைக்கி சாயந்தரமே ரிசீவ் பண்ணி பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த மொட்டுகள் பூக்க ஸ்டார்ட் ஆகிடும். இன்கேஸ் சம்டைம்ஸ் 2 or 3 days இல்லை 5 days வரைக்கும் ரிசீவ் ஆகும் சம் ரிசீவர் கையில். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அந்த பிளான்டோட க்ரோத் அதில் தடைப்பட்டு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் விஷயமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் அந்த மொட்டுகள் இந்த இடப்பட்ட டைம் பூக்கக்கூடியதாக இருக்கும். அது டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ தட் அந்த மொட்டுகள் பூக்காது. மறுபடியும் நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறமா அந்த டெம்பரேச்சர், கிளைமேட், சாயில், ஃபெர்டிலிட்டி இதெல்லாம் பொறுத்து மறுபடியும் பிளான்ட்டை ரீக்ரோட்டட் தான் பூக்கும். அது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இலைகள் வரதா மட்டும் செக் பண்ணிகிட்டே இருங்க. இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். ஆனால் பூக்கள் சீக்கிரமாகவே கொஞ்சம் டிலே ஆகி பூக்குவானா. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.